ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர். நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் செப்டம்பர் 21 முதல் 27 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. செப்டம்பர் 21 சர்வ அமாவாசை திதி வருகிறதுங்க. நம்ம இந்த ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலில் 27 நட்சத்திரங்களை பற்றி போட்டுட்ருக்கோம். அஸ்வினி பரணி அப்படி ராவதி வரைக்கும் போட்டுட்ருக்கு வரோம். நீங்கள் அந்த நட்சத்திரத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த பதிவை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் அடுத்தவங்களுக்கு அனுப்புவீங்க. அந்த அளவுக்கு அருமையான ஒரு பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள பதிவாக அமையும். அதை பார்த்து பயனடையுங்க. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கிய. முதல்ல ராசிநாதனுக்கு என்னுடைய நிலை எப்படி இருக்குது, மேஷ ராசியினுடைய அதிபதி எங்கே இருக்கார், எப்படி இருக்கார் பாருங்கள். 7ஆம் இடத்துல துலாத்தில் இருக்கார், குரு பார்வையில் இருக்கார். சூப்பருங்க. ராசிநாதன் நல்ல நிலையில் இருந்தாலே அதுவே ஒரு பெரிய விஷயம். அது குரு பார்வையில் இருக்கார். இது ஒன்றே நீங்கள் ஓகே ஜெயிச்சாச்சு அப்படின்னு சொல்லலாம். கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலம். அது மட்டுமல்ல, ராசியை ராசிநாதன் பார்ப்பது இன்னும் சிறப்பு. மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்கோர்ஸ் குரு 3ஆம் இடத்தில் இருக்கார். இருந்தாலும் குரு 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடத்தை குரு பார்ப்பது சிறப்பு. 10க்குடைய சனி 12ஆம் இடத்தில் இருந்தாலும் வக்ரகதியில் இருப்பதால் முன்வீட்டு பலனை செய்வார் அப்படின்னு சொல்லணும். அப்போ 12ல் இருப்பதாக நிலை இல்லை, 11ல் இருப்பதாக ஐதீகம். அப்போ அது சூப்பர். சனியும் நல்லது செய்வார். கேது மட்டுமே உங்களுக்கு 5ல் இருக்கார். அப்போ பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும், பிள்ளைகளுக்கு ஏதாவது இடர்பாடுகள் வரும். இந்த வாரம் ரொம்ப திருப்திகரமாக, அதாவது ஃபினான்ஷியல் ரீதியாக வருமானம் சிறப்பாக இருந்தாலும், தொழில் உத்தியோகம் அமக்கலமாக சென்றாலும் கூட ஏதோ மனதளவில் உங்களுக்கு ஒரு டென்ஷன் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்காது. ஏன்னா 5ஆம் இடத்துல கேது இருக்கிறார். அதனால் 5க்குடையவன் 6க்கு போயிட்டார். 5ஆம் இடத்து அதிபதி சூரியன் 6ஆம் இடத்துக்கு போயிட்டார் அப்படின்னு சொன்னால் ருணரோக சத்ருஸ்தானம். அப்போ பிள்ளைகளுக்கு ஏதாவது, அதுவும் இன்னும் வர சனி வேற பார்க்குறாரு அந்த சூரியனை. அப்போ பிள்ளைகளுக்கு என்ன, புத்திர ஸ்தானாதிபதி இல்லையா அவர், புத்திர ஸ்தானாதிபதியை சனி பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் புத்திர புத்திரிகைகளுக்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய நிலை இருக்கிறது இந்த வாரம். அவங்க தேக ஆரோக்கியம் ஏதாவது பிரச்சனை ஏற்படும். மற்றபடி 5க்குடையவன் அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. இப்போ பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும். குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு போங்க, அந்த பிரச்சனை தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா 5க்குடையவன் அப்படின்னு சொன்னாலே குழந்தை புத்திர புத்திரிகள்
மற்றபடி புண்ணியஸ்தானம் பூர்வீகம் அதை தான் சொல்லணும். அப்போ அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு நம்ம சொல்கிறோம். பாருங்கள், செவ்வாய் ராசிநாதன் 7ல் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். திருமண வயதில் இருக்கும் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வருமா? கண்டிப்பாக கைகூடி வரும். சட்டு விட்டு முடியுங்க திருமணம். அதே நேரத்தில் 7ஆம் இடம் என்பது கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் ஸ்தானம். கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம், அன்னோன்யம், அற்புதங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லை, நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும். நண்பர்களால் நல்லது நடக்கும். கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளும் நீங்களும் ஒரு அன்னோன்யமாக இருந்து கூட்டு தொழிலை இன்னும் எப்படி அபிவிருத்தி பண்ணலாம், வங்கி மூலம் கடன் வாங்கலாமா இல்லை அரசின் மூலம் கடன் வாங்கி இன்னும் விரிவாக்கம் பண்ணலாமான்னு யோசனையில் இருப்பீங்க. அது சுப நிலை, சூப்பராக பண்ணுவீங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். எது எப்படி இருந்த போதிலும் கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு சிறப்பாக இருக்க போகிறது. பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கிறார். பாக்கியம் அற்புதமான ஒரு நிலை இந்த வாரம். எதையும் போராடி ஜெயிக்க தேவை, ஈஸிலி டு கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. தந்தையால் யோக பாக்கியங்கள் அமையும். ஆனால் தந்தை சூரியனை சனி பார்க்கறதால தந்தைக்கு ஏதாவது இடர்பாடுகள் வரலாம். அவருடைய தொழிலையோ ஒரு பின்னடைவு ஏற்படலாம், அல்லது அவருக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்த போதிலும் 9ஆம் இடத்தை 9க்குடைய குரு பார்ப்பதால் தந்தையால் நல்ல நன்மைகள் நடக்கும். பாக்கியமான ஒரு சூழல். வெளியூர் வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக போகலாம், நல்லதே நடக்கும். ஒரு சிலர் ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேரில் போயிட்டு வந்தாலும் சந்தோஷம். தான தர்மங்கள் வழங்குவீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். 9ஆம் இடம் ஸ்பிரிச்சுவல், பக்திக்கான இடம். கண்டிப்பாக போகும். 10க்குடைய சனி 12ல் இருந்தாலும் அக்ரகதியில் பெற்று இருப்பதால் 11ல் இருப்பதாக ஐதீகம். அதில் ஆல்ரெடி 11ல் ராகு இருக்கார். ராகு 11ல் இருந்தால் சூப்பருங்க, அற்புதங்க. அதுவும் குரு பார்வையில் இருக்கார். நினைச்ச காரியம் கைகூடும். சந்தோஷத்தை தரக்கூடிய இடம் 11ஆம் இடம். அப்போ லாபம் அதிகரிக்கும். செய்யும் தொழிலில் பன்மடங்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாரம் இது அப்படின்னு சொல்லணும். தொழில் சிறப்பாக செல்லும். நீங்களும் இன்வால்மெண்ட்டோடு இருந்து கடனை உடனே வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணுவீங்க. இல்லை அல்லது இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கும். தொழில் விருத்தி அடையக்கூடிய ஒரு காலம். சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும். சந்தோஷம் அதனால் குடிகொள்ளக்கூடிய, அதாவது சந்தோஷம் அதிகரிக்கும்னு சொல்லணும். மற்றபடி உங்களுக்கு சனி 12, அதாவது 2ஆம் இடத்தை பார்ப்பதால், 12ல் இருந்து 2ஐ பார்ப்பதால் பண மழை பொழிய போகிறது. அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. யாரெல்லாம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களோ மேஷராசி நண்பர்களுக்கு இது பொற்காலம். நிச்சயமாக சாதிப்பீங்க அப்படின்னு சொல்லணும். ஆனாலும் கொடுக்கல் வாங்கல் நீங்கள் செய்யக்கூடாது. 2ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்தால் வாழ்க்கை கெட்டு போவதில்லை. ஆனால் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டோம். ஆனால் 2ஆம் இடம் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்களால் அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வருவாங்க. அவங்க சண்டைக்கு நிற்பாங்க, மல்லு கட்டுவாங்க. நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் சிறப்பான ஒரு காலகட்டம். 10ஆம் இடம் தொழில் சிறந்து ஜீவனஸ்தானம் அற்புதமாக இருக்குதுங்க. அப்போது தொழிலில் விருத்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இது அமைகிறது. ராசிநாதன் ராசியை பார்க்குறது இன்னும் சிறப்பு. இன்னும் 5ல் கேது இருக்குது. கொஞ்சம் சந்தோஷ குறைவு இருக்கும், டென்ஷன் இருக்கும். பிள்ளைகளால் பிரச்சனை, பூர்வீகத்தில் ஏதாவது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இப்படி ஒன்று மாற்றி ஒன்று கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவீங்க. மற்றபடி ஒன்றும் குறையில்லை. சூரியன் புதன் சேர்க்கை, புதாதித்ய யோகம் ஏற்பட்டாலும் சனி பார்வையில் இருப்பதால் பிள்ளைகள் படிப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணும்.
மற்றபடி சுக்கிரன் பாருங்கள் 2க்குடையவன் எங்கே இருக்கிறார்? 5ஆம் இடத்துல இருக்கார். லட்சுமி கடாட்சம், நல்ல சம்பாத்தியம் இருக்கும். அதான் சொல்லிட்டுமா நல்ல பண மழை பொழிய போகிறது என்று. அப்போது உங்களை பொறுத்த வரலையும் கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, பத்திரிகை துறை, மீடியா துறை, நிதித்துறை, நீதித்துறை, ஆன்மீகம், அதுக்கப்புறம் செவ்வாய் குரு பார்க்குது. செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரியும் அன்பர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், அதாவது காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்ற துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், அற்புதம். அவங்களுக்கெல்லாம் இப்போ சலுகைகள் கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், நீங்கள் என்ன எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களோ எல்லாம் கிடைக்கும். இரும்பு சார்ந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு கூட அந்த தொழிற்சாலைகள் நல்ல வருமானத்தை ஏற்படுத்தி தரும். அது ஓனர்களுக்கும் நல்ல ஒரு சந்தோஷம், முதலாளிகளுக்கும், அதில் பணியாற்றக்கூடிய தொழிலாளிகளுக்கும் சிறப்பான ஒரு வேலைவாய்ப்பு கிடைச்சி சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு ஜனன காலத்தில் அது கோச்சாரம் என்பது ஒரு 30% தாங்க. சில பேர் கமெண்டில் போடுறீங்க இது எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு. நான் உங்கள் ஜாதகத்தை பார்க்கல, நம்ம கோச்சாரப்படி தான் நம்ம பலனை சொல்கிறோம். அதனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை தனிப்பட்ட முறையில் பார்த்து அது நடப்பு தசை யோக தசையா அல்லது அவயோகத்தை தரக்கூடிய தசையான்னு பார்க்கணும். அது அவயோகத்தை கொடுத்ததுன்னு வைங்க, பிறப்பு தசை இப்பொழுது, அதாவது இப்போ ஜாதகம் நடப்பு தசை அவயோகத்தை கொடுத்ததுன்னு சொன்னால் எப்படிங்க கோச்சாரம் நல்லா இருக்கும், ஓஹோன்னு இருக்கும், பணம் மழை பொழிவுன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படிங்க இருக்கும்? இருக்காது. அதனால் கோச்சாரம் என்பது 30%, பிறப்பு ஜாதகத்தினுடைய தசா அமைப்புகள் படி பார்க்கும்போது 70%. அதனால் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது கிரகங்களுடைய நிலைகள் தான் நம்ம அதை வச்சு நம்ம பலனை சொல்கிறோம். பொதுவான ஒரு நிலை இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம், சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு வாரம். உங்களுக்கு வேலையில், உத்தியோகத்தில் நல்ல ஒரு அமைப்புகள் கிடைக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சம்பளம் வாங்காத பதவியில் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு கிரீடம் வச்ச மாதிரி ஒரு நல்ல இன்னும் ஒரு போஸ்டிங் கொடுப்பாங்க. நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு காலம். மொத்தத்தில் ராசிநாதன் சூப்பராக இருக்கார், 10ஆம் இடம் சூப்பராக இருக்குது, 11 சூப்பராக இருக்கார். அதனால் இந்த வாரம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக அற்புதமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. மற்றபடி நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.